வணக்கம், வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? அதாவது நம்ம ரம்யா வந்து கேப்டன் ஆக போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பரபரப்பு. ஏன்னா பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவங்கள செலக்ட் பண்ணியிருக்காங்களே! அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னடா பெஸ்ட் பெர்ஃபார்மர் ரம்யாவ அப்படி என்ன பண்ணிட்டாங்க இந்த வாரம்? நானும் யோசிச்சு யோசிச்சு பார்க்குறேன். ஒரு ஐடியாவும் வரலங்க. உங்களுக்கு எதாவது கொஞ்சம் சொல்லுங்களேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பெஸ்ட் பெர்ஃபார்மர் ரம்யா. சரிங்க. அப்போ வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர் யாருங்க? அதாங்க ஏமாந்த ஒருத்தன் இருக்கானே எஃப்ஜே. எஃப்ஜே அவனும் பாவம் சமையல்லாம் ஏதோ பண்ணான். ரம்யாவ கம்பேர் பண்ணும்போது அவன் எவ்வளோ பரவால்ல அப்படின்னு சொல்லலாம். ஆனா, அடுத்தது வினோத் வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர். அப்படி என்னங்க அவர் பண்ணாம விட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் கிடையாதுங்க. நாங்க எங்க இஷ்டத்துக்கு பண்ணுவோங்கிற மாரி ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க. வினோத் வந்து புலம்பிட்டு இருக்காரு. "ஏய் என்ன எதுக்குடா வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ல போட்டீங்க? நான் என்னடா பண்ணல நானு? சொல்லுங்கடா" அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. அதுக்கு முக்கிய காரணம் கனி அவர்கள் தான் அப்படிங்கிறதும் ஒரு பக்கம். இத பற்றி விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதுவும் நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. அதாவது வினோத் வந்து ஒரு விஷயத்த புலம்பிட்டு இருந்தாரு இவர்ட்ட. நான் வேறன்ட்டு தான் எஃப்ஜே வந்து ஜெயிலுக்கு வந்தேன் அப்டின்னா. சரிடா என்னையாடா கூட்டு வந்த? அவனும் சொன்னான்னு நெனைக்கிறேன். வினோத சொல்ட்டான்னு நெனைக்கிறேன். ஏன்னா கனி கிட்ட வேற அவன் கண்ண காட்டுனான். நீ வினோத் சொல்லு அப்டின்ட்டு. வினோத் இவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவன் கனி சொன்னாங்கன்னு நெனைக்கிறேன். அதனால 3 பேர் வினோத சொன்ன உடனே வினோத் அவர்கள் சிறைக்கு சென்று விட்டார். ஏங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு பாட்டு பாடி, டான்ஸ் ஆடி, திருக்குறள்லாம் சொன்னேன்டா, என்ன போய் ஜெயில்ல போட்டீங்கடா அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. பட் இது வந்து இட்ஸ் வெரி அன்பார்ச்சுனேட்ங்க. நம்ம எதுவும் பண்ண முடியாது. சரிங்க. வினோத் வொர்ஸ்ட் பெர்ஃபார்மரு. ஆமா. பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாரு? இருக்கவே இருக்காங்க நம்ம ரம்யா. ஏங்க ரம்யா வந்து டைட்டில் வின்னருங்க. ஓட்டு போடுறீங்களோ போடலையோ நாங்க கொண்டு வர எப்படி கொண்டு வரோம் ரம்யாவான்னு பாருங்க. ஆமா கடைசி ஒரு 2 வாரத்துல வந்து ரம்யா தான் நாங்க ப்ரமோட் பண்ணி, ரம்யாவ டைட்டில் வின்னர் ஆக்க போறோம் அப்படின்னு. அப்படி இல்லையா, பெட்டியாவது எடுக்க வைப்பேங்க. அந்த பொண்ணு 10,00,000 குடுத்து அனுப்பணுங்க. நாங்க சும்மாலாம் வெறுங்கையோட அனுப்ப மாட்டோம் ரம்யாவ. அப்படி என்னங்க ரம்யா பண்ணிட்டாங்க இந்த சீசனுக்கு அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எதுவும் கேட்கக்கூடாது நீங்க. நாங்க டிசைட் பண்றது தான் இங்க அப்படிங்கிற மாரி தான் சேனல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது எங்க போய் முடிய போகுது? என்னடா பண்ணி வச்சுட்டு இருக்கீங்க? அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. நிஜமாவே சொல்றேன். ரம்யாலாம் எப்படிங்க பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு தெரியல. இந்த வாரத்துல வியானா சூப்பரா பண்ணாங்க. பட் அது வந்து நெகட்டிவ் ரோல்ன்னு வச்சுக்கோங்களேன். நெகட்டிவ் ரோல். சரி அவங்களுக்கு குடுக்க வேண்டாங்க. அப்புறம் அரோரா ஓரளவுக்கு பண்ணாங்க. ஏன் சபரி பண்ணாரு, வினோத் பண்ணாரு. அதுக்கப்புறம் வேற யாரு? சாண்ட்ராலாம் ஒண்ணும் பண்ணல. திவ்யா ஓரளவுக்கு பண்ணாங்க. ஸ்டைலா இது. ஏன் விக்கல்ஸ் விக்ரம் பண்ணாரே. அவர் பெஸ்ட் பெர்ஃபார்மர் போயிட்டு அவர் கேப்டன் ஆயிட்டாருன்னா என்ன பண்றதுன்னு அவர போக விட மாட்டேங்கிறீங்க. விக்கல் விக்ரம் கடுமையா உழைச்சாரு இந்த வாரம். அவருக்கு ஏன் பெஸ்ட் பெர்ஃபார்மர் குடுக்கல அப்போ? என்னதாங்க நடக்குது? ரம்யா அப்படி என்னத்த கிழிச்சாங்க நீங்க சொல்லுங்களேன். விக்கல் விக்ரம் பண்ணாதத ரம்யா என்ன பண்ணிட்டாங்க? வினோத் பண்ணாதத ரம்யா என்ன பண்ணிட்டாங்க? திவ்யா பண்ணாதத ரம்யா என்ன பண்ணிட்டாங்க? அரோரா பண்ணாதத ரம்யா என்ன பண்ணாங்க? ஒண்ணுமே பண்ணல. சாண்ட்ரா பண்ணத அளவு கூட ரம்யா பண்ணல. என்னத்த நான் இது எப்படி எங்க போய் சொல்றது? யார்கிட்ட போய் சொல்றது? அதாவது நீங்க பிக் பாஸ் பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா, இப்படிலாம் உங்கள புலம்ப வைப்பாங்க. வேற வழி கிடையாது. நீங்க இந்த 100 நாளைக்கு 105 நாளைக்கு புலம்பி தான் ஆகணும். வேற வழி இல்ல. அதுவும் ரிவ்யூவர்ஸ்க்கு இருக்கிற சோதனைகள் இருக்கு. ரொம்ப கொஞ்ச நெஞ்ச சோதனைகள் இல்ல. அந்த பெரிய பெரிய ரிவ்யூவர்ஸ்லாம் நெனச்சு பெருமைப்படுறேன். ஏன்னா, கன்டென்ட்டே இல்லனாலும், "நாங்க புடிக்கிறோம் பார்றா கொடி" அப்படின்னு புடிக்கிறாங்க ஒரு சில கண்டஸ்டன்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, டேய் நிஜமாவே சிரிக்கிறதா அழுதான்னு தெரியல. ஆமா. ஒரு சிலர் திவாகர் கொடிய தூக்குனாங்க. கடைசியில திவாகர் ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டாங்க. டேய் நீங்க திவாகர தூக்குறீங்க. நாங்க ரம்யாவ டைட்டில் வின்னாளரா நெனச்சுட்டு நீ திவாகர தூக்குறீங்க. அதோ திவாகர தூக்குறேன் பார்றா வெளியிலன்னு தூக்கிட்டாங்க. அடுத்தது பார்வதியும் தூக்கிருவாங்கன்னு நெனைக்கிறேன். நல்லா விளையாடுனா டீமுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா விசித்ராம்மா பண்ணாதா 7வது சீசன்ல. அ அதேபோல ஜாக்குலின் சௌந்தர்யா பண்ணாதா போன சீசன்ல. ஜாக்குலினும் சௌந்தர்யாவும் தான் ஸ்டீல் த ஷோ. ஆனா போன வருஷம் என்ன பண்ணாங்க? முத்துக்குமரன் தூக்கி குடுத்தாங்க கன்டென்ட் இது முத்துக்குமரன் அத ஒரு 3, 4 வாரம் பண்ண கன்டென்ட்ட வச்சு கடைசி வரைக்கும் வந்துட்டாரு. பட் அது வேற வழி கிடையாது. அது இட்ஸ் வெரி அன்பார்ச்சுனேட் வச்சுக்கோங்களேன். அது மாரி சீசனுக்கு சீசன் இது மாரி தான் நடக்கும். இப்ப இந்த வாரம் ரம்யா. ரம்யா ஒண்ணுமே பண்ணலங்க. அதுதாங்க அவங்க நின்னா, நடந்தா டான்ஸ் தாங்க. ஒரே மாரி இப்டி இப்டி பண்ணுவாங்க டான்ஸ்ல. அத தவிர வேற எதுவும் தெரியாது. இதே டான்ஸ நீங்க 100 வீடியோல 500 வீடியோல பார்த்தாலும் அப்படியே அதே மாரி தான் இருக்கும் அது. நீ எல்லாம் டான்ஸர் சொல்லிக்கிறியேம்மாங்கிற மாரி தான் இருந்தது. பட் அது அவங்களோட பர்சனல் இதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வேற விஷயம். ஆனா, ரம்யாவ வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆக்கி கேப்டன் ஆக்க போறீங்களா? அப்போ பெட்டிக்கு கன்ஃபார்ம். ஏன்னா, இப்ப இந்த வாரம் போயிருவாங்க. காப்பாத்திருவாங்க. இந்த வாரம் காப்பாற்றப்பட்டால் அடுத்த கண்டிப்பா கனிய தூக்கிருவாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா கனி, பிரஜன் இவங்கள்ல யாராவது தூக்கி அடிச்சுட்டு ரம்யா உள்ள வச்சுக்க போறாங்க. இதுதான் பண்ண போறாங்க. பட் ரம்யா கேப்டன் ஆயிட்டா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த வாரம் போமாட்டாங்க. அதுக்கு அடுத்த வாரம் நாமினேஷன் வரவே மாட்டாங்க. 9, 10 11வது வாரம் நாமினேஷன் வராம பார்த்துப்பாங்க.
பார்த்துட்டு 12வது வாரம் பெட்டி டாஸ்க். இல்ல ஃபேமிலி வீக். ஃபேமிலி 13வது வாரம் தான் பெட்டி. 13 இல்ல 14வது வாரம் வரும்னு நெனைக்கிறேன். குடுத்து அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல ரம்யா வந்து இந்த வாரம் போலன்னா, ரம்யா வேற எந்த வாரமும் போமாட்டாங்க. ரம்யா எவிக்ட் ஆன அந்த வாரம், எவிக்ட் ஆக போறாங்களா? இல்ல கேப்டன் ஆக போறாங்களா? அப்படிங்கிற சாய்ஸ் தான். பிரசிடென்ட் அதாவது ரம்யா கேப்டன் ஆற மாரி ஒரு டாஸ்க் குடுப்பாங்க. ஆமா. அது நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. பாருங்க. ஒண்ணும் இல்லங்க. நீங்க இருக்கிறவங்கலாம் வந்து அந்த கத்தி குத்துன்னு ஒண்ணு ஒரு டாஸ்க் வச்சாங்க தெரியுமா? அந்த மாரி ஒண்ணு வச்சாங்கன்னா, கண்டிப்பா பிரசிடென்ட்க்கு தான் எல்லாம் குத்துவாங்க. இந்த அம்மா வந்து கம்மியா வாங்கும். அந்த மாரி ஏதாவது ஒரு டாஸ்க் வச்சா ரம்யா தான் கேப்டன். இவங்க தான் இஷ்டத்துக்கு டாஸ்க் வைக்கிறானுங்க. அந்த மாரி தான் வைப்பாங்கன்னு நெனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இப்படிதான் போயிட்டு இருக்குங்க. நீங்க நெனைக்கிற ஆட்களை நாங்கள் டாஸ்க்ல வைக்கவே மாட்டோம். அப்படிங்கிறத தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. இது ஆக்சுவலா வந்து ரம்யா விளையாடுறாங்க, விளையாடலங்கிறது வேற. ஆனா மக்களால் ரசிக்கப்படுகிற ரம்யான்லாம் நீங்க புரமோட் பண்றீங்களா? எப்புட்றா இது? அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு எனக்கு. நான் ஒண்ணும் இல்லங்க. ரம்யாவுக்கு வந்து ஒரு ஓட்டு இது போட்டிருந்தேன். 1 மணி நேரத்துல 10,000 ஓட்டு. ரம்யா வந்து இந்த மாரி கேப்டன் ஆயிருக்காங்கல்ல. சாரி கேப்டன்சி டாஸ்க் செலக்ட் ஆயிருக்காங்கல்ல. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு? அருமையான தேர்வு 17%. உழைப்புக்கு கிடைத்த வெற்றி 14%. ஏன்டா இப்படி உசுர வாங்குறீங்க? 17%. வெளிய அனுப்பி தொலைங்கடா முதல்ல அப்படிங்கிறது 52%. அப்போ 52% மக்கள் ரம்யா வெளியில போனா போதும்னு நினைக்கிறாங்க. பாருங்க இது எவ்வளவு ஓட்டு அப்படின்னா, இதுவரைக்கும் 1 மணி நேரம் தான் ஆச்சு. நான் இத போட்டே 1 மணி நேரம் தான் ஆச்சுங்க. 1 மணி நேரத்துல கிட்டத்தட்ட 10,000 ஓட்டா 10,500 ஓட்டு. ஸோ ஆமா. 10,500 ஓட்டு போட்டிருக்காங்க. 52% இது முதல்ல வெளில அனுப்புங்கங்கிறாங்க. ஆனா மக்கள் மனசுல இருக்கிறத நம்ம பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். அதான் நாங்க எங்கள நம்பி ரம்யா வந்திருக்கா. நான் எப்படிங்க சும்மா விட்டுருவோம்? நாங்க தாமரை மாரி அந்த பொண்ண கடைசி வரைக்கும் வச்சுருந்து அனுப்ப போறோங்க. அது பெட்டி எடுத்தாலும் பரவால்ல, எடுக்கலனாலும் பரவால்ல. உங்கள டென்ஷன் பண்றோம்ல, அது போதுங்க எங்களுக்கு. அப்படிங்கிற மாரி இருக்கு. நிஜமாவே அப்படிதான் இருக்கு. இவனுங்க பண்ற கூத்துக்கு நிஜமாவே சொல்றேன். அதாவது பிக் பாஸ பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் இருக்கு இவங்க பண்ற கூத்து. என்ன ஒரு அளவு வேண்டாமாங்க எல்லாத்துக்குமே. பெஸ்ட் பெர்ஃபார்மர்ன்னு ரம்யாவ செலக்ட் பண்றீங்க. ஆனா பிக் பாஸ் வந்து நல்ல மனுஷங்க. உண்மையிலே நல்ல மனுஷன் தான். ஏன்னா, அவரு எதுவுமே ரியாக்ட்டே பண்ணிக்கல. வாழ்த்துக்கள் ரம்யான்னு கூட சொல்லல அவரு. "அப்படியா? ஓகே. கோ அஹெட். சபை கலையலாம்" அப்படின்ட்டாரு. அப்படிதான் அதுதான் பண்ணணும். வேற என்ன பண்ண முடியும்? இவனுங்களோட அந்த அது பேர் என்ன சொல்லுவாங்க? ஒரு குரூப்பிசம். இப்ப எஃப்ஜே செலக்ட் பண்ணாரு. இவங்க செலக்ட் பண்ணாங்க. வேற யாரு? ஒரு 3 பேர் சொன்னாங்கன்னு நெனைக்கிறேன். 3 பேர் சொன்ன உடனே ரம்யா பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவ்வளவுதான். டீச்சர் சைட்லருந்து எஃப்ஜேவும் கனியும் சொன்னாலே போதும். இன்னும் 3வது ஒரு ஆள் சொன்னா போதும் இல்லையா? அதனால அழகா செலக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இத தாண்டி நீங்க வேற என்ன யோசிக்க முடியும்னு பார்க்குறீங்க? ஒண்ணுமே யோசிக்க முடியாதுங்க. இதுதான் இப்படிதான் போகும் பிக் பாஸ். அதாவது நீங்க நீங்க நெனைக்கிற ஆள், கடுமையா உழைக்கிற ஆளுக்கெல்லாம் வந்து நல்லது கிடைக்குமானா கிடைக்கவே கிடைக்காது. கடுமையா உழைச்சிருப்பான். சீக்கிரமா அவ்வளோ நைட் எல்லாம் உட்கார்ந்து ஸ்கிரிப்ட் எழுதுறான். ஆனா அவனுக்கு பாவம் ஒண்ணுமே பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸே குடுக்க மாட்டேன்றீங்க. ஏன்னா அவன் கேப்டன் ஆயிட்டா என்ன பண்றது? அப்படின்றது தான். ஸோ, இப்படி பயங்கரமான விஷயங்கள் பல நடக்கின்றன. ஆனா, ஒண்ணுத்துக்கும் உதவாத ஆட்களா இருக்கானுங்கடா அவனுங்க அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. பட் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பட் என்ன பொறுத்தவரைக்கும், ரம்யா வந்து இந்த இந்த வாரம் போலன்னா கண்டிப்பா அவங்கள கேப்டன் ஆக்கிருவாங்க. அடுத்த 2, 3 வாரத்துக்கு அவங்கள சேஃப் ஆக்கிருவாங்க. சேஃப் ஆனா எப்படி? பெட்டி தயார். பெட்டி எடுத்துட்டு போனாலும் சரி, இல்ல கடைசி வரைக்கும் லாஸ்ட் 5ல கொண்டு வந்து விட்டாலும் விடுவாங்கன்னு நெனைக்கிறேன். தெரியலப்பா எனக்கு. இல்ல 14வது வாரம், 13வது வாரம் எவிக்ட் பண்ணாலும் பண்ணுவாங்க. இல்ல பெட்டி எடுத்துட்டு போனா போமா ஒரு 10,00,000 போமா நீ அப்படின்னு அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம். ஓகே கைஸ். தேங்க் யூ. தேங்க் யூ ஆல் அண்ட் பை டு எவரிஒன். மீண்டும் சந்திப்போம்.